உயர்நீதிமன்றம்ல சமீபத்தில ஒரு வழக்குக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பானது இந்தியா முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த ஒரு வழக்க பார்க்கும்பொழுதே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வழக்குக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய கட்சிகள், முக்கியமா ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் இவங்கலாம் பேசினதெல்லாம் பார்க்கும்போது, இன்னமும் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இங்க ஒரு நியூஸ் கார்ட் போடுறேன் தயவுசெய்து பாருங்களேன். அரசாணை ரத்து. வேறு மதத்தில் இருந்து முஸ்லிம் மதத்துக்கு மாறியவருக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் என ஜாதி சான்றிதழ் வழங்கும் அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. இந்த நியூஸ் கார்டை நல்லா பாருங்க. இந்த தீர்ப்பு வழங்கின நீதிபதிகள், அந்த நீதிபதிகளின் புகைப்படத்தையும் போட்டிருப்பாங்க, அவங்களுடைய பெயர்களையும் போட்டிருப்பாங்க. இத மாதிரியான தீர்ப்புகள்ல மட்டும் ஏன் இந்த ஊடகங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்றாங்க? திமுக மாதிரியான கட்சிகளுக்கு எதிராக வழங்கக்கூடிய தீர்ப்புகள், அதுக்கப்புறம் இந்துக்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய தீர்ப்புகள், இது குறித்து செய்தியா போடும்பொழுது, இது மாதிரி நியூஸ் கார்டா போடும்பொழுது, இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்றாங்க? ஒரு ஊடகம் கிடையாது, 2 ஊடகம் கிடையாது. சொல்லி வச்ச மாரி இங்க இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இப்படிப்பட்ட வழக்குகளுக்கு தீர்ப்பு வரும்பொழுது, அந்த தீர்ப்பு வழங்கிய நீதியரசர் யாரு? அவருடைய புகைப்படம் எப்படி இருக்கும்? அவருடைய பெயர் என்னன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த நியூஸ் கார்ட்ல போடுவாங்க. ஆனா, இஸ்லாமிய, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள் குற்றம் செய்யும்பொழுது, அவங்களுக்கு பெயில் குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லன்னா, அவங்களுக்கு ஆதரவாக ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீர்ப்பு குறித்து செய்தி போடும்பொழுது, எந்த ஊடகங்களும் அந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் யார் யாருன்னு சொல்ல மாட்டாங்க. பெயர மென்ஷன் பண்ண மாட்டாங்க. புகைப்படங்கள் போட மாட்டாங்க. செக்குலர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்கு உலக அகராதியில ஒரு மீனிங் இருக்கும். பட் இந்தியால செக்குலரிசம் அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவ மதத்தை ஹார்ட்கோரா ஃபாலோ பண்ணலாம். ஒரு முஸ்லிம் அவங்களுடைய அடிப்படைவாத கருத்துக்களை தைரியமா பேச முடியும். பேசின விஷயத்தை அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். பொதுவெளியில பப்ளிக் மீட்டிங்ல அவங்களால பேச முடியும். அதனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா ஹிந்துக்கள் இந்தியாவுல ஹிந்துக்களா இருக்க முடியாது. இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹிந்துக்கள் செக்குலரிஸ்ட்டா தான் இருக்கணும். செக்குலரத்த அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்தவர்களோ, இஸ்லாமியர்களோ அது மாரிலாம் கிடையாது. அவங்க செக்குலரா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க அவங்களுடைய மதத்த ஃபாலோ பண்ணலாம். அடிப்படைவாத கருத்துக்கள தைரியமா அவங்க பேசலாம், ஃபாலோ பண்ணலாம். பட் ஹிந்துக்கள் செக்குலரா தான் இருக்கணும். இதுதான் செக்குலரிசம்க்கு இந்தியால இருக்கக்கூடிய மீனிங்கு. எவ்வளவு கேவலமான நிலைமை பார்த்தீங்களா? இந்த தினமலர் நியூஸ் கார்ட்ல பெருசா இந்த விவகாரம் குறித்து இல்ல. நான் உங்களுக்கு புதிய தலைமுறையில போட்ட ஒரு நியூஸ் கார்ட காட்டுறேன். அந்த நியூஸ் கார்ட பாருங்க. டீட்டெயிலா இருக்கும். என்ன மாரியான விஷயங்கள் அந்த அந்த தீர்ப்புல இருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பாங்க. இது கொஞ்சம் பாருங்க. இஸ்லாமியராக மதம் மாறியவர் இஸ்லாமியர் மட்டுமே. வேறு மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறியவருக்கு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் எனும் சாதி சான்றிதழ் வழங்கும் அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. இது தொடர்பான மனு மீதான விசாரணையில் இஸ்லாம் ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கவே விழைகிறது. இறைவனின் பார்வையில் அனைவரும் சமம். அங்கு சமூக படிநிலைகள் ஏதும் இல்லை. 75 ஆண்டுகளுக்கு முன் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் இஸ்லாமியருக்கு மதம் மாறியவுடன் ஒருவர் இஸ்லாமியர் ஆகிறார் என கூறப்பட்டுள்ளது. அவரை குறிப்பிட்ட பிரிவுக்குள் அடக்க முடியாது. எனவே சிறுபான்மையினர் நலத்துறை கடந்த 2024 மார்ச் 9ஆம் தேதி பிறப்பித்த அரசாணை ரத்து செய்யப்படுகிறது. இஸ்லாமியராக மதம் மாறிய ஒருவர் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் எனும் அந்தஸ்தை கோர முடியாது. அவர் இஸ்லாமியர் மட்டுமே. இஸ்லாமிய மார்க்கத்துல ஜாதிகள் கிடையாது, சமூக பிளவுகள் கிடையாதுன்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஹிந்து மதத்தை தாக்கி பேசும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரங்களை இங்க கன்டினியூஸா பேசிக்கிட்டே இருப்பாங்க, பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. பட் இங்க வழக்கு என்னன்னா, நான் இஸ்லாமியரா மதம் மாறிட்டேன். எனக்கு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் என்ற ஜாதி சான்றிதழ் வேணும். பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் என்ற ஜாதி சான்றிதழ் வேணும்னு வழக்கு போட்டிருக்காங்க. ஏங்க இஸ்லாமிய மார்க்கத்துல தான் சமூக பிளவுகள் கிடையாது. அப்புறம் ஏன் நீங்க பிற்படுத்தப்பட்ட ஜாதி சான்றிதழ் கேட்குறீங்க? சலுகை. சலுகைக்காக. சலுகைக்காக. வேற எதுக்குமே கிடையாது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. உங்களுக்கு அந்த சலுகை வேணும்னா மதம் மாறாம இருக்கணும். மதம் மாறினா சலுகை கிடைக்காதுன்னு தெரியும் இல்லையா? ஏன் மதம் மாறுறீங்க? மதம் மாறினதுக்கு அப்புறமா ஏன் வழக்கு வேற போடுறீங்க? இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? பெத்த அப்ப. எனக்கு அவன் முக்கியமே கிடையாது. அவனுடைய அடையாளங்கள் எதுவுமே எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு எதிர் வீட்ல இருக்கிறவன் தான் அப்பன். எனக்கு அவனே போதும் அப்படின்ற மாரி சொல்லி, பெத்த அப்பன நடுத்தெருவுல விட்டு போயிறது. பெத்த அப்பனுக்கு சொத்து இருக்கு. ஏகப்பட்ட சொத்து அவர் வச்சிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே, பெத்த அப்பன் எனக்கு தேவையில்ல. அவனுடைய சொத்து மட்டும் வேணும்னு சொல்லி வந்து நிக்கிற மாரி தான் இவங்க பண்றது இருக்கு. மதம் வேணான்ட்டு தான மதம் மாறி போனீங்க. அதுக்கப்புறம் என்ன சலுகைக்காக பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் என்ற ஜாதி சான்றிதழ் வேணும்னு வந்து வழக்கு போடுறீங்க? இவங்கலாம் எவ்வளவு சுதந்திரமா இந்த நாட்டுல இருக்காங்க பாருங்களேன்.
இந்தியால இந்த சிவில் விவகாரங்கள்ல இந்திய அரசு சொல்லக்கூடிய எந்த ஒரு சட்டத்தையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. இஷ்டத்துக்கும் போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு ஆதரவாக யார் வந்து நிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் தேர்தல்ல ஓட்டு போடுவோம்னு வேற சொல்லுவாங்க. மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, இவன மாரியான நபர்கள் என்ன சொல்றாங்களோ, அத தான் கேட்கணும்னு வேற சொல்லுவாங்க. இங்க உட்கார்ந்துகிட்டு பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க. காசால இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இங்கிருந்து நிதிய வேற வாரி குடுப்பானுங்க. ஈரான்ல சண்டை வரும்பொழுது காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் ஈரான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களை வித்து அவ்வளவு கோடி ரூபாய் ஈரானுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அனுப்பிச்சிருக்காங்க. இங்க ஒரு தீவிரவாதி செத்தானா, அவன் பணத்தை தூக்கிட்டு ஊர்வலமா வேற போவாங்க. ஆனா இஸ்லாமிய பயங்கரவாதிகளால இங்க பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படும் பொழுது, அப்பாவி மக்கள் கொல்லப்படும் பொழுது, அதுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச மாட்டான். வாயை திறக்கவே மாட்டான். ஏங்க இப்படி இருக்கீங்க? ஓகே. இந்த ஒரு தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த ஒரு தீர்ப்புக்கு எதிராக எஸ்டிபிஐ கட்சி இருக்கு இல்லையா, அவங்களுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தீர்ப்பை வாபஸ் வாங்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. பாருங்க. இஸ்லாத்திற்கு மதம் மாறியவர்களுக்கான பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் தகுதி அரசாணை ரத்து. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும். ஏங்கிறேன். எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்தல். அந்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் முகமது முபாரக் இருக்கார் இல்லையா, அவர் தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. பாய், இஸ்லாத்துல ஜாதி இல்ல, இஸ்லாத்துல ஏற்றத்தாழ்வுகள் இல்ல, இஸ்லாத்துல சமூக பிளவுகள் இல்லைன்னு பேசிவிட்டு என்ன பாய், பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் தகுதி அரசாணை ரத்து செஞ்சதுக்கு எதிராக தமிழக அரசு வழக்கு போடணும், மேல்முறையீடு செய்யணும். இது மாதிரிலாம் ஏன் பாய் சொல்றீங்க? இஸ்லாத்துல தான் ஜாதி கிடையாது, சமூக பிளவுகள் கிடையாது, அப்படியே இது மாதிரிலாம் பண்றீங்க. இஸ்லாத்துல ஜாதிகள் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. 40க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இஸ்லாத்துல இருக்கு. தமிழகத்துல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஜாதிகள் பாத்தீங்கன்னா அன்சார், தக்கானி முஸ்லிம்கள், துபேகுலா, லப்பைகள், மாப்பிளா கலவரம் அதெல்லாம் செஞ்சது இந்த மாப்பிளா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். அதுக்கப்புறம் ஷேக்கு, சையது, இதை மாதிரி நிறைய பிரிவுகள், இஸ்லாமிய பிரிவுகள் அப்படின்றது இங்க இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த 7 இஸ்லாமிய ஜாதிகள் இருக்கு இல்லையா, பிரிவுகள் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள்னு சொல்லப்படுவாங்க, அழைக்கப்படுவாங்க. இந்த 7 பிரிவுகளுக்குள்ள வராத மற்ற பிரிவினரை பேக்வேர்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடுகள் இருக்கு, இவங்கெல்லாம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளை அனுபவிக்க முடியும். அதே மாதிரி தாவூத்தி பொஹ்ராக்கள் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய பிரிவு இருக்கு, ஓகேங்களா. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர்கள், அவங்களுக்கு இடஒதுக்கீடும் கிடையாது, எந்த ஒரு சலுகையும் கிடையாது. நம்மள மாதிரி இங்க இருக்கிறவங்க எப்படி சனாதன தர்மத்தில் பிறப்பின் அடிப்படையில் தான் சமூகங்கள் வகைப்படுத்தப்படுகிறது, பிறப்பின் அடிப்படையில் தான் ஜாதி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களோ, அதே மாதிரி தான் இஸ்லாத்துலையும் இருக்கு. இஸ்லாத்துலையும் அதே தான், பிறப்பின் அடிப்படையில் தான் இஸ்லாத்தில் ஜாதிகளாக வகைப்படுத்துறாங்க. ராவுத்தர், மரக்கையர், தக்கானி முஸ்லிம் இவங்க எல்லாருமே பிறப்பின் அடிப்படையில் தான் இவங்கள வகைப்படுத்துறாங்க. இந்த ஜாதி பிரிவுகள்லாம் இருக்கு இல்லையா, சனாதன தர்மம்ல அதுக்கு டெஃபினேஷன் வேற, பட் இங்க இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு வேற ஒரு டெஃபினேஷனை கொடுக்குறாங்க. அது உண்மை கிடையாது. ஆக்சுவலா ஜாதி பிரிவுகள், சமூக பிரிவுகள் அப்படின்றது ஹிந்து மதத்துல மட்டும் கிடையாது, இஸ்லாத்திலும் இருக்கு, கிறிஸ்துவத்திலும் இருக்கு, மற்ற மதங்களிலும் இருக்கு. ஜாதி பிரிவுகள் அப்படின்றது இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஜப்பான்லயும் இருக்கு, சைனாவிலும் இருக்கு, ஏசியாவில் எல்லா நாடுகளிலும் இருக்கு. அதே மாதிரி அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜாதிய பிரிவுகள் இருக்கு. அங்கெல்லாம் ரொம்ப மோசம். நம்மளாச்சும் பரவாயில்ல, நம்மளாம் அந்த காலகட்டங்களே படிச்சிருந்தோம். பட் வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா அங்கே ஜாதிய கொடுமைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க இல்லையா, எப்படி அவங்களாம் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க? நோபல் பிரைஸ் வாங்கின லிஸ்ட்டில் எடுத்து பாருங்க, எல்லாருமே குறிப்பிட்ட அந்த ஒரு குரூப்பை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஏன்னா படிக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. நோபல் பிரைஸ் வாங்கின லிஸ்ட் எடுத்து தயவு செய்து நோபல் பிரைஸ் வாங்கினவங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க, அவங்க எந்த பிரிவை சேர்ந்தவங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் படிக்கிறதுக்கான உரிமை இருந்தது. அவங்களால மட்டும்தான் படிக்க முடியும், வேற யாராலுமே படிக்க முடியாது, படிக்கிறதுக்கான ஆப்ஷனே கிடையாது. ஆனா அவனுங்க, அந்த நாதாரிங்க, நாம எல்லாருமே படிப்பறிவு இல்லாதவர்கள், நம்மளா தற்குறிகள், அவனுங்களா வந்து தான் நமக்கு எஜுகேஷன் கொடுத்தானுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவானுங்க. அவங்க சொல்றதை கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் பிரமுகர்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க, பிரிட்டிஷ்காரங்க மட்டும் இல்லைனா நம்மளால அறுத்து தள்ளிருக்கவே முடியாது, இதுவே நம்மளால கீழ்ச்சிருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வேற சொல்லுவாங்க. இந்த சமூக பிரிவுகள், ஜாதி கட்டமைப்புகள் இது எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸா பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி கட்டமைப்புகள் குறித்து நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த சைனாவுக்கு எதிரான ஏகப்பட்ட சம்பவங்கள் சமீபத்தில் ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்கு. பிரிவுகள், சமூக பிளவுகள்
இதை எப்படி இவங்க வகைப்படுத்துறாங்க? இது மாதிரியான எல்லா விஷயங்களுமே எல்லா நாடுகளிலுமே இருக்கு. சரி, ஓகே, நம்ம மேட்டருக்கு வரலாம். எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த அவர் இருக்காரு இல்லையா? அந்த பாய் பார்த்தீங்கன்னா, மேடைக்கு மேடை இஸ்லாத்தில எந்த ஒரு ஜாதியும் இல்ல, ஜாதிய பிளவுகள் இல்ல, இங்க ஏற்றத்தாழ்வுகள்னு எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. பட் இப்போ இந்த ஒரு தீர்ப்புக்கு எதிராக மனுஷன் கத்திட்டு இருக்காரு. கதறிட்டு இருக்காரு. இந்த பாய் மாரியே ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா, சனாதன தர்மத்தில தான் சமூக பிளவுகள் இருக்கு. அங்க தான் ஜாதிய கட்டமைப்புகள் இருக்கு. சமூக பிளவுகள் எல்லாமே அங்க தான் இருக்கு. இஸ்லாம் மார்க்கத்தில அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கிறிஸ்தவத்தில ஜாதிய பிரிவுகள்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க ஒருத்தன் முஸ்லீமா வந்துட்டான்னா, அவன் கடைசி வரைக்கும் முஸ்லீம் தான். சமூக பிளவுகள், ஏற்றத்தாழ்வுகள்லாம் இங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிறிஸ்தவத்திலயும் அதே மாரி தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த தீர்ப்புக்கு எதிராக இவங்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. கதறிட்டு இருக்காங்க. பல பேர் இந்த ஒரு விவகாரம் குறித்து, இந்த தீர்ப்பு குறித்து வாய தொறக்கவே இல்ல. மூடிக்கிட்டு இருக்காங்க. யாருமே பெருசா போராட்டம் பண்ணக்கூடிய இஸ்லாமியர்களுக்கோ, இல்லன்னா மற்ற அமைப்பினருக்கோ பெருசா சப்போர்ட் பண்ணவே இல்ல. ஏன் தெரியுங்களா? இந்த அரசியல் தான். இந்த ஒரு அரசியல் தான் இங்க ஒரு கட்டமைப்ப கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. போலியான ஒரு பிம்பத்த உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஹிந்து மதத்தில மட்டும் தான் ஜாதிய பிரிவுகள் இருக்கு. கிறிஸ்தவத்தில கிடையாது, இஸ்லாத்தில கிடையாது அப்படின்ற மாரி ஒரு மாய பிம்பத்த கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. பட் இந்த ஒரே ஒரு தீர்ப்பு இருக்கு இல்லையா? இந்த தீர்ப்பு இவங்க இவ்ளோ வருஷமா கட்டமைச்சு வச்சிருந்த ஒரு போலி பிம்பத்த தூள் தூளா உடைச்சிருக்கு. அதனால தான் யாருமே பெருசா எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த அவரு பேசினதுக்கு சப்போர்ட்டே பண்ணல. பேசுறதுக்கு வரவே இல்ல. எப்படி வருவாங்க? சாயம் வெளுத்து போச்சு. முகத்திரை கீஞ்சு தொங்குது. நீங்க நல்லா பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுங்க, தி.க.வை சேர்ந்தவனுங்க, திமுகல இருக்கக்கூடியவர்கள், முக்கியமா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இவங்க யாருமே இந்த ஒரு தீர்ப்பு குறித்து வாய தொறக்கவே இல்ல. சைலன்ட்டா இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கலாம் இத கேள்வி கேட்டாலே ஓடி போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே தமிழகத்தில ஒரு பெரிய மாய பிம்பத்த கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. ஹிந்து மதம் குறித்து, நம்முடைய சனாதன தர்மம் குறித்து ஒரு பெரிய மாய பிம்பத்த கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. அது எல்லாமே இப்போ உடைஞ்சு போயிருக்கு இல்லையா? ஜாதிய பிளவுகள் அப்படின்றது எல்லா மதத்திலயும் இருக்கு அப்படின்றது இப்போ தெரிஞ்சிடுச்சு இல்லையா? அதனால தான் இவங்க யாருமே வாய தொறக்கவே இல்ல. சைலன்ட்டா இருக்காங்க. நீதிமன்றம்ல இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்திய நீதித்துறை இஸ்லாமோபோபிக்ன்னு சொல்றாங்க. சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி விசிகால இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள், அவரு தாவேகா அரசுல அமைச்சராகவும் இருக்காரு. அவரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மோசமான சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, மதம் மாறிய தலித் மக்களுக்கு இட ஒதுக்கீடு மற்றும் அரசு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். இது தொடர்பான கொள்கை முடிவினை உறுதிப்படுத்தும் வகையில் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான சிறப்பான தீர்மானம் கொண்டு வரப்படும். இத மாரி திரு வன்னியரசு அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஒரு தலித் ஹிந்து மதம் மாறினார்னா, கிறிஸ்தவராகவோ, இஸ்லாமியராகவோ மதம் மாறினார்னா, ஒரு தலித் ஹிந்துக்கு இருக்கக்கூடிய அந்த சலுகைகள் இருக்கு இல்லையா? அது எதுவுமே இவர் மதம் மாறினார்னா அவருக்கு கிடைக்காது. திரு வன்னியரசு அவர்கள் கிறிஸ்டின் அவரு. அவருடைய தந்தையின் மரணத்தின் பொழுது எல்லாமே கிறிஸ்துவ முறைப்படி தான் செஞ்சாங்க. இறுதி சடங்குகள் எல்லாமே கிறிஸ்துவ முறைப்படி தான் நடந்தது. ஒரு தலித் மதம் மாறினார்னா, மதம் மாறினதுக்கு அப்புறமாகவும் ஒரு தலித்துக்கு இருந்த சலுகைகள் எல்லாமே அவருக்கு வழங்கப்படணும் அப்படின்ற மாரி இவரு பேசுறாரு. ஏன் மதம் மாறுறீங்க? உங்களுக்கு சலுகை முக்கியமா? மதம் முக்கியமா? மதம் முக்கியம்னா சலுகைய கேட்காதீங்க. சலுகை முக்கியம்னா மதத்த மாறாதீங்க. பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். இங்கிருந்து அங்க போவாங்களாம். அங்க போனதுக்கு அப்புறமாவும் இது அவங்களுக்கு வேணுமா? அதான் போயிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் மட்டும் தேவைப்படுது? வேணான்னு தான போனீங்க. வேணான்னு போயிட்டு ஏன் அங்க வரக்கூடிய சலுகைகள் வேணும்னு சொல்றீங்க? ஏதோ தீர்மானம்லாம் நிறைவேற்றுவேன்னு வேற சொல்லியிருக்கீங்க. சட்டப்படி திரு வன்னியரசு அவர்கள் பேசக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் அதனால தான் நம்ம நாட்டுல ஏகப்பட்ட பேரு கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸா இருக்காங்க. மதம் மாறுனத வெளியில சொல்லிக்காம, சான்றிதழ்ல அந்த ஜாதி சான்றிதழ்ல மட்டும் ஹிந்து அப்படின்ற ஒரு விஷயத்த மெயின்டெயின் பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய வழிபாட்டு முறைகள், வீட்ல ஹிந்து கடவுள்கள் இருக்க மாட்டாங்க. அவங்க கோவிலுக்கு போக மாட்டாங்க. சண்டே ஆனா சர்ச்சுக்கு போவாங்க. வீடு ஃபுல்லா சிலுவையா இருக்கும். ஜீசஸ் ஃபோட்டோவா இருக்கும். ஆனா, சர்டிஃபிகேட்ல ஹிந்துன்னு வச்சிருப்பாங்க. கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க. மதம் மாறுனத வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே மதம் மாறி இருந்தாலும், இவங்களுக்கு ஜாதிய அடிப்படையில சலுகைகள்லாம் அரசாங்கம் குடுக்குது இல்லையா? அந்த ஒரு சலுகை அவங்க கடைசி வரைக்கும் பெறணும் அப்படின்றதுக்காக, மதம் மாறுனதையே மூடி மறைக்கிறாங்க. நீங்க தனித்தொகுதி அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. தனித்தொகுதி அப்படின்றது, சமூகத்தில பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் அந்த ஒரு தொகுதிய ஒதுக்கியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும். அவங்களும் அதிகாரத்தில இருக்கணும் அப்படின்றதுக்காக, அரசாங்கம் அவங்களுக்கு தனி தொகுதின்னு அவங்களுக்காகவே
பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவே தனி தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. அங்க அவங்களால மட்டும்தான் போட்டியிடவே முடியும். பட் தமிழகத்துல இங்க இருக்கக்கூடிய தனி தொகுதிகள்ல நின்னு வின் பண்ணவங்களுடைய லிஸ்ட்லாம் எடுத்து பாருங்க. அதுல எத்தனை பேர் உண்மையாலேயே உண்மையாலேயே ஹிந்துல பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்கன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எத்தனை பேர் ஹிந்துக்களா இருக்காங்கன்றத பாருங்க. ஏன்னா ஒரு ஹிந்து மதம் மாறிட்டா, பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹிந்துவா இருக்கிற வரைக்கும் மட்டும் தான் அந்த சலுகையானது அவங்களுக்கு இருக்கும். பட் அவங்க கிறிஸ்தவராகவோ, இஸ்லாமியராகவோ மதம் மாறிட்டாங்கன்னா, அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குன்னு சலுகைகள் குடுப்பாங்க இல்லையா? அந்த சலுகைகள் அவங்களுக்கு கிடைக்காது. பட் இங்க தேர்தல்ல நின்னு வெற்றி பெற்றவர்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க. உண்மையாலேயே அவங்க எல்லாருமே ஹிந்துக்களா இருக்காங்களா? அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்லயே ஏகப்பட்ட செய்திகள நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்க கிறிஸ்துவர், இவங்க இஸ்லாமிக் மதத்தை சேர்ந்தவர். ஆனா எப்படி இவங்க தனி தொகுதியில நிக்க முடியும்? தனி தொகுதி அப்படின்றது ஹிந்துக்களுக்காக, ஹிந்து மதத்துல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்காக அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகுதி. அதுல எப்படி மதம் மாறினவங்க வந்து நிக்க முடியும்? இது வழக்கு தொடர்ந்தால் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த ஒரு வழக்கு போச்சுன்னா, அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஆனா யாரும் இது குறித்து பேச மாட்டேன்றாங்க. வெறும் ஊடகங்கள செய்தியா தான் வருது. ஏன் யாரும் வழக்கு தொடுக்கல அப்படின்ற மாரி ஒரு சில ஹிந்து அமைப்புகள் அந்த நேரத்துல பேசிட்டு இருந்தாங்க. மேயர் பிரியா இருக்காங்க இல்லையா? மேயர் பிரியா ஒரு கிறிஸ்தவர். அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுனவங்க அப்படின்ற மாரியான சர்ச்சையான செய்திகள் வந்துட்டு இருந்தது. எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. மேயர் பிரியா மேயர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஃபாதர சந்திச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்குனாங்க அப்படின்ற மாரிலாம் நிறைய செய்திகள் வந்துட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறமா மேயர் பிரியா அவர்கள், "இல்ல நான் ஹிந்து தான். நான் கோயிலுக்குலாம் போவேன். பாருங்க என் பேர் இப்படி தான் இருக்குது. பாருங்க என் ஜாதி இப்படி தான் இருக்குது. நான் ஒண்ணும் மதம்லாம் மாறவே இல்ல. நான் ஹிந்து தான். மத நல்லிணக்கத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் சர்ச் ஃபாதர் கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கினேன்." அப்படின்ற மாரி மேயர் பிரியா சொன்னாங்க. அது உண்மையா பொய்யா? அவங்க உண்மையாலேயே ஹிந்துவா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இந்த ஒரு செய்தியானது அந்த காலகட்டங்கள்ல பேசப்பட்டது. பரவலாக பேசப்பட்டது. அதே மாரி ஆர். ராசா இருக்கார் இல்லையா? ஆர். ராசாவின் மனைவி உயிரிழக்கும் பொழுது அவங்களுடைய இறுதி சடங்கானது கிறிஸ்துவ முறைப்படி தான் நடத்தப்பட்டது. ஆர். ராசா தனி தொகுதியில தான் நிப்பாரு. ஹிந்துவா இருந்தா மட்டும் தான் தனி தொகுதியில நிக்க முடியும். பட் ஆர். ராசா கிறிஸ்தவ மதத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள ஃபாலோ பண்றாரு. அவர் எப்படி ஹிந்துவா இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அவர் எப்ப பார்த்தாலும் ஹிந்து மதத்த தானே நோண்டிட்டு இருக்காரு. ஹிந்து மதத்த தான் அருவருப்பா அசிங்கமா பேசிட்டு இருக்காரு. ஏன் யாருமே நடவடிக்கை எடுக்கவே இல்ல? அதே மாரி தான் வன்னியரசு அவர்களும். வன்னியரசு அவருடைய தந்தை உயிரிழந்து போனார் இல்லையா? அந்த நேரத்துல அவருடைய தந்தைக்கான இறுதி மரியாதையானது கிறிஸ்துவ முறைப்படி தான் நடந்தது. இது மாரி அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு துர்சம்பவங்கள் நடக்கும்பொழுது, வீட்ல ஏதாச்சும் மரணங்கள் நடக்கும்பொழுது தான் அவங்க உண்மையாலேயே எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு தான் சொல்றது, பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். மதம் மாறி போவாங்களாமா. ஆனா ஜாதிய சலுகைகள் வேணும்னு மதம் மாறுனத மறைப்பாங்களாமா. நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? நீங்க இருந்த மதத்துக்கும் உண்மையா இல்ல. மதம் மாறி போனீங்க இல்லையா? அந்த மதத்துக்கும் உண்மையா இல்ல. நீங்க 2 மதத்துக்குமே விரோதமாக தான் செயல்படுறீங்க. 2 மதத்துக்குமே நீங்க துரோகத்த தான் செய்றீங்க. உங்களுக்கு சலுகை வேணும்னா ஹிந்து மதத்திலே இருங்க. இல்ல எங்களுக்கு மதம் தான் வேணும்னா தயவு செய்து சலுகைய வேணான்னு சொல்லி, உண்மைய சொல்லி அந்த மதத்துக்கு மாறி போயிடுங்க. ஏன் இப்படி மதில் மேல் பூனை போல இருக்கீங்க? இத மாரியான நபர்கள் தான் யாருக்குமே உண்மையா இருக்கிறது கிடையாது. இருந்த தாய் மதத்துக்கும் உண்மையா இருக்கிறதில்ல. மதம் மாறி போன அந்த ஒரு மதத்துக்கும் உண்மையா இருக்கிறதில்ல. அரசாங்கத்துக்கும் உண்மையா இருக்கிறதில்ல. யாருக்குமே இவங்க உண்மையாவே இருக்கிறதில்ல. சுத்தி சுத்தி ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க.